மகாபெரிவா சரணம். இந்த வீடியோ பாம்பே ஸ்ரீதர் அவர்களால் ஆடியோ வழங்கப்படுகிறது. அவர் மற்றத்தோட ஒரு அத்தியந்த பக்தர். அதோட காமகோட்டி பீட்டத்தோட பீட்டாதிபதியாக திகழ்ந்த ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அத்தியந்த பக்தர். அவர் நம்மளுக்கு அதிகம் தெரியாத விஷயங்களை நிறையா நம்ம சேனல் மூலம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக மகாபெரிவா பூஜித்த அந்த சந்தன மேருவை பற்றியும், இப்போ அதுக்கு அழகாக ஒரு கிரீட்டம் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறத பற்றியும் நிறையா சொல்லியிருக்கார். இப்போ ரீசெண்டாக அவர் குருவாயூர் கோவிலில் ஜூலை 12 வரை குரு பௌர்ணிமாக்காக அழகாக அங்கே அந்த யானை மேலே போடுற அந்த படம், அதை தவிர அதுக்கான விசிறிகள் அதெல்லாம் பண்ணி அவர் வழங்கியிருக்கிறார். இது மாதிரி நிறையா தர்ம சிந்தனை கொண்டவர், நிறைய கோவில்களுக்கெல்லாம் நிறையா பண்ணுறவர். இதே தான் அவர் அந்த சந்தன மேருவை வீட்டில் வச்சு பூஜித்து அதுக்கு மேலே இருக்கிற வைரக்கற்கள் பற்றி அந்த கிரீடத்தை வச்சு நம்மள்கிட்ட ஷேர் பண்ணது. இதுதான் அவர் குருவாயூர் கோவிலுக்காக வழங்கியிருக்கிற அந்த அழகான கலைநயம் பொருந்திய பொருட்கள். இப்போது அவர் அந்த காமாட்சி அம்மன் பாதத்தை பற்றி நம்மளுக்கு அதிகம் தெரியாத சுவையான தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். அதை நான் சொல்கிறத விட அவருடைய குரல்லையே கேட்பது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி நம்மளுக்கு தெரியாத நிறையா விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கணுங்கிறதையும் அவரை தாழ்மையுடன் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹா. நமஸ்காரம். நான் தான் ஸ்ரீதர் பேசுகிறேன் பாம்பேலேருந்து. இந்த ஒரு சம்பவம் ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம். இது நம்ம காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் அந்த அம்பாளை பற்றி ஒரு நடந்த சம்பவம் என்னன்னாக்கா, ஒரு சுவாமியார் இருக்கார் ஈரோடு பக்கத்தில். ரொம்ப தேஜஸ்வான சாமியார், பிரார்த்தனை பண்ணும், அம்பாள் உபாசகர் எல்லாம். அப்போ அவர் பூஜையில் அம்பாள்கிட்ட காமாட்சி இப்படி அவரோட அம்பாளை நினச்சிட்டு உட்காந்தானாக்கா, அம்பாள் கேட்குற மாதிரி, என்ன இவாளெல்லாம் பந்தனம் பண்ணியிருக்கா, அதனால் எனக்கு கொஞ்சம் விடுதலை பண்ணுறதுக்கு வழியை பண்ணு, ரொம்ப பசிக்கிறது, ரொம்ப தாகிக்கிறது, இவெல்லாம் மந்திரத்தால் என்னை பந்தனம் பண்ணி உட்கார வச்சிருக்கா சொல்லி இது ரிப்பீட்டடாக அவருக்கு மனசில் வந்துட்டே இருக்கு. காமாட்சி அம்மன் கூப்பிட்றதா, நீ வா இங்கே நம்ம பந்தனத்துலேருந்து விடுதலை கொடுன்னு. அப்போ அவர் என்ன பண்ணார்னாக்கா, அங்கேருந்து காஞ்சிபுரம் நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்தார், எப்படி அம்பாளுக்கு பந்தனம் இருக்குது கோவிலில் மடத்தில் எல்லாம் சொல்லி பார்த்தார். யாருமே அவருக்கு கவனிக்கிறதும் இல்லை, கேரே பண்ணலை. அப்போ இந்த விஷயத்த நமக்கு காதில் வந்தது, இப்படி அம்பாள் சொல்கிறதா. ஐயோ, நம்ம அம்பாளுக்கு நம்ம என்ன இருக்கோ பண்ணணும்னு சொல்லி உடனே பிரச்சனத்தெல்லாம் பார்த்து தேவி உபாசகர் அவர்கிட்டலாம் சொன்னோம். ஃபர்ஸ்ட் அந்த தேவி உபாசகர் நம்பலை. காமாட்சி அம்பாள் ராஜராஜேஸ்வரி, அவளை யாரும் பந்தனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு, பின்ன அவர் அந்த தேவி உபாசகர் மூகாம்பிகையோட தேவி உபாசகர். அப்போ மூகாம்பிகை அம்பாள்கிட்ட தியானத்துல கேட்டோன்னா கண்டிப்பா பண்ண முடியும், மந்திரத்துக்கு அத்தனை சக்தி இருக்கு, பந்தனம் பண்ணியிருக்கா, பந்தனத்தை விடுதலை பண்ணுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி, அவர் எங்கிட்ட சொல்லி, நீ மந்திரத்துக்கு அந்த பந்தனத்தை விடுதலை பண்ணுறதுக்கு வழியை பாரு. அப்போ என்ன பண்ணலாம் கேட்டோன்னா, அதே அம்பாள்கிட்ட கேட்டது, இந்த பந்தனம் விடுதலை பண்ணதுக்கு என்ன பண்ணலாம். அப்போ சொன்னோன்னா தசமகாவித்யை தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை, அப்போ நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே தசமகாவித்யை பண்ணுறதுக்கு வேண்டி காமாட்சி அம்மன் கோவிலில் பண்ணலான்னு ஒரு கேட்டுதாங்க. அவள் சொன்னா, இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, கோவிலெல்லாம் தசமகாவித்யெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த கோவிலுக்கு வாசலில் எங்கே வேணால் பண்ணுங்க, இங்கே பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா. சரி, அவள் தான் இன்சார்ஜு கோவிலோடு, அங்கே பண்ண முடியாதுன்னு வந்துடுத்து. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஆற்றுல காமாட்சி அம்பாளோடு பாதுகை இருக்குது. இந்த பாதுகைக்கு ஒரு கதை இருக்குது. எப்படின்னாக்கா, ஒரு 10 வருஷம் முன்னாடி காமாட்சி அம்மன் கோவிலில் ஒரு அர்ச்சகர் காமகோட்டி சாஸ்திரியர்கள்னு, அவருக்கு அம்பாள்கிட்டேருந்து மனசில் பிரார்த்தனை வந்தது, எனக்கு ஒரு பாதுகை பண்ணி வைக்க மாட்டியா, அதுக்கு அபிஷேகம் பண்ணி பாதுகையை இங்கே வச்சுவிடு எனக்கு கோவிலுக்குள்ளே வானான்னு சொல்லி கேட்டு அம்பாள் கேட்டதாகவும் அவருக்கு சொப்பனம் வந்தது. அப்போ புது பிரிவாக இருந்தா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர்கிட்ட போய் சொன்னா, இப்படி சொப்பனத்தில் வருதே, என்ன பண்ணலாம்.
சரி நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி பெரியவா வந்து எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிவிட்டு, நீ வந்து காமாட்சி அம்மனுக்கு பாதுகை வேணும் கேட்குறதா, அம்பாள் கேட்குறாளாம், நீ பண்ணி கொடுக்குறியா கேட்டா. கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சாண்டல்வுட்டில் பாதுகையை பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் காஞ்சிபுரம் போய் அம்பா இதுக்கு போய் சொன்னேன். இப்படியெல்லாம் சும்மா சாண்டல்வுட்டில் பாதுகை பண்ணால் போகாது, இதில் தங்கத்தை கவர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னான். சரி சொல்லி அந்த பாதுகையை திரும்பி கொண்டு வந்து ஆசாரிகிட்ட சொல்லி ஃபுல்லாக தங்கத்தில் ஷீட்டை போட்டு நல்லா பண்ணினோம். பண்ணி விட்டு பின்னியும் போயிட்டு பெரியவாட்ட போய் காஞ்சிபுரத்தில் போய் கொடுத்தோம். கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார்னாக்கா, அந்த காமக்கோடி சாஸ்திரிகளை கூப்பிட்டு எனக்கு நேரையே அந்த பாதுகையை கொடுத்து, இந்த அம்பாள் கேட்டா மாதிரி இந்த பாதுகை தங்கத்தில் போட்டாச்சு, உள்ள சாண்டல்வுட் இருக்குது, அதை எடுத்துன்னு போய் அம்பாளுக்கு பூஜை பண்ணிக்க சொன்னார். அவர் எடுத்துன்னு போய் காமாட்சி அம்மன் கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் தினமும் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி அந்த அம்பாளோட சந்நிதியில் வச்சு அங்கேயே இருக்க வச்சா. கொஞ்சம் நான் ஒரு மாதம் கழிஞ்சோன்னா பின்னி திரும்பி வந்தார். இந்த உள்ளே வந்து அந்த சாண்டல்வுட் வந்து கொஞ்சம் கேடு வரா மாதிரி இருக்குது, அதில் அபிஷேகம் எல்லாம் பண்ணினதுனாலையும் நினைக்கிறேன் அது இதாக்குறது, என்ன பண்ணலாம். அப்போ பெரியவா என்ன சொன்னால், அந்த தங்கத்தை கம்ப்ளீட்டாக உரிச்சு அந்த தங்கமெல்லாம் எடுத்து அந்த சாண்டல்வுட் வந்து எடுத்து அந்த பாதுகையை இங்கே வச்சு விடு, இந்த தங்கத்தை எடுத்துன்னு போய் ஷடாரியாட்டு பண்ண, வேற இன்னும் தங்கம் தேவைப்படும் நான் தரேன் உனக்கு சொல்லி அவரை அந்த பாதுகையில் இருக்கிற தங்கத்தை கொடுத்து எடுத்துன்னு போக சொன்னான். அவன் அதுவும் காமக்குடி சாஸ்திரி எடுத்துன்னு போயிட்டு அந்த பாதுகை அங்கே இருந்தது. பின்ன பெரியவா எனக்கு ஃபோன் பண்ணான், இங்கே எங்கிட்ட அந்த பாதுகை நீ கொடுத்தது எங்கிட்ட இருக்கு, நீ வச்சு எடுத்துக்கிறியா கேட்டா. தாராளமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சின்னு காஞ்சிபுரம் வந்து பெரியவாட்டேருந்து அந்த சாண்டல்வுட் பாதுகை எடுத்துன்னு வந்து பாம்பேக்கு கொண்டு வந்துவிட்டேன், ஆற்றுல பூஜையில் வச்சுக்கிறதுக்கு. பூஜையில் இருந்தது. அப்போது என்ன, அதுக்கு இப்போ ஒரு கவச்சம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் வள்ளியில் கவச்சத்தை பண்ணி அதுக்கு தங்கத்தை பூசி எல்லாம் வச்சுட்டு பூஜையில் ரெகுலராக இருக்குது. இப்போ என்னத்துக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த அம்பாளுக்கு பந்தனம் பண்ணியிருக்காள, இந்த பந்தனத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து காமாட்சி அம்மன் கோவிலில் தசமகாவித்யை பண்ணுறதுக்கு விடலை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இங்கே ஜோசியன்ட்ட கேட்டோன்னா, அந்த அம்பாள் மூகாம்பிகை அம்பாள்கிட்ட கேட்டோன்னா, நீ வந்து பாம்பேயில் பண்ணு, தசமகாவித்யை பண்ணி அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் வந்து இந்த பாதுகையில் போட்டுக்கோ, அது அவளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று குடி சொன்னான் அந்த அம்பாள். நீ வந்து ஒரு 3 கிலோ சக்கரை பொங்கல் பண்ணு, அம்பாள் ரொம்ப அந்த இது அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு பந்தனத்துலேருந்து விமோசனம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கு நல்ல பசி இருக்குது, தாகம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுனாக்கா, இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு இளநீர் அபிஷேகத்தை பண்ணு அவளோட தாகம் தாங்கிறதுக்கு. அதே மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணு, ஒரு கிட்டத்தட்ட 3 கிலோவோ 5 கிலோ எத்தனை முடியுமோ ஆற்றுல பண்ணு சக்கரை பொங்கல், நிறைய நெய் எல்லாம் போட்டு நல்லா பண்ணு. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நெய்வேத்தியத்துக்கு வை, அந்த பாதுகைக்கு நேரம் நெய்வேத்தியத்தை வை. நெய்வேத்தியத்துல ஒரு கண்டிஷன், மினிமம் 15 நிமிஷம் அந்த சுட சுட அந்த ஆவி அம்பாளோட பாதுகையில் கிடைக்கிற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா அவள் ரொம்ப பசியாக இருக்கா, எத்தனை வருஷமாக அவள் பந்தனம் பண்ணி வச்சிருக்கா. வாமாச்சாரம் எல்லாம் நிறைய நடக்கிறது காமாட்சி அம்மன் கோவிலில். அந்த வாமாச்சார பூஜையிலெல்லாம் வச்சு அவனை பந்தனம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால் இந்த பாதுகைக்கு நீ பண்ணினா போகிறன்னு சொல்லி உடனே மகாலட்சுமி கோவிலில், நம்ம பம்பாயில் மகாலட்சுமி கோவிலில் கேட்டேன், பர்மிஷன் வேணும் எனக்கு இங்கே ஒரு தச மகாவித்யை பண்ணுறதுக்கு. தாராளமாக எடுத்துக்கோ சொன்னால் உடனே புதுக்கோட்டையிலேருந்து நம்ம இவாளெல்லாம் வாத்தியாரெல்லாம் கூட்டின்னு வந்து பாம்பேயில் உட்கார வச்சு க்ளீனாக ஒரு தசமகாவித்யை மகாலட்சுமி கோவில் க்ஷேத்திரத்தில் அம்பாளுக்கு நேராக ஹோமகுண்டத்தில் பண்ணி அம்பாளுக்கு ஒரு குடம் தெளித்து பாக்கி எல்லாம் அந்த பாதுகைக்கு அபிஷேகத்தை பண்ணி அப்புறமா உடனே தெய்வீ உபாசகர்கிட்ட கேட்டோம். ரொம்ப சந்தோஷம், பந்தனம் விமோசனம் ஆயாச்சு. அதனால் அவள் பந்தனத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. இனி என்ன கேரண்டி இனி பண்ண மாட்டான்னு திரும்பி அவள் பண்ணினானாக்கா அவளுக்கு அம்பாளை நீ பார்த்துப்பாள், அவள் பார்த்துக்கிறா. நீ எதாவது பந்தனமோ எதாவது பண்ணினானாக்கா அவள் பார்த்துக்கிறா, நீ கவலைப்படாத. நீ பண்ணுறது பண்ணாச்சு. ஆனால் நீ சொன்ன மாதிரி அந்த 3 கிலோலேருந்து 5 கிலோ ஆற்றுல சக்கரை பொங்கல் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணோம். அதே மாதிரி நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணினோம். பண்ணி அந்த நெய்வேத்தியம் வந்து ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே இருந்தது. அந்த நெய்வேத்தியம் அது பண்ணி அம்பாளுக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த பந்தனம் வழியில் வந்தது.
இந்த 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 ஒரு பெரிய சமாச்சாரம். இந்த அப்போது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அம்பாளுக்கு அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடியே தெரியும் ஏதோ நடக்க போகிறது. அதனால அம்பாள் வந்து இங்கே வந்து ஆற்றுல பாதுகாப்பு ஸ்வரூபமாக இங்கே இருக்கணும்னு சொல்லி இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து தங்கி அங்கே விடாட்டாலும் இங்கேருந்து அம்பாளுக்கு போய் சேர்ந்தது. அந்த பந்தனம் விமோசனத்துக்கு தசமகாவித்ய தீர்த்தம் எல்லாத்தையும் தெளித்து புரோக்ஷணம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இதாக்குறோம். ஆக்கி அதை வந்து அப்படியாக அம்பாளுக்கு விமோசனம் கிடச்சிது. இதெல்லாம் பெரிவா அனுகிறம், அம்பாள் அனுகிறம் தான். இதுதான் இன்னத்த பதிவு. நமஸ்காரம்.